கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசன தியானத்தை நாம் பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தேவச்சனமே, ஜீசஸுடைய காரியங்கள் இந்த பூமியில சகல விதமான பாடுகளையும் அனுபவித்தார். இந்த பாடுகளுக்கு பிற்பாடு அவர் எங்கே இருப்பார் என்பதை உணர்ந்திருந்தார். இந்த விளக்கம் அவருக்குள் இருந்தது போல நமக்குள்ள இருக்கணும். இப்போ அந்த ரிசல்ட் எங்க? இந்த வேதத்துடைய கடைசி பகுதி சொல்லுது, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இப்போ இந்த பூமியில எத்தனையோ நீங்க பிராணிகளை பார்க்கிறோம், மனுஷன், அதுக்கப்புறம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பல பிராணிகள் இந்த உலகத்தில் நீங்க பார்த்துருக்காங்க. தேனி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தேனி, இந்த தேனி என்ன செய்யுதுன்னா, அது பறக்கிறது. எதுக்காக பறக்கிறது? தேன் எடுக்கலாம். வேற எதுக்காக? வேற எதுக்கும் அதோடைய போக்கஸ் கிடையாது. தேனி பறக்கிற பொழுது அந்த தேனி பார்க்கிற அந்த அந்த பார்வையில் அந்த வார்த்தைக்கு பேர் என்னன்னா பிளாப். இந்த பிளாப்னா என்னன்னு, ஒரு பெயிண்ட்ல ஒரு புள்ளிய வச்சுங்க. ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க, ஒரு புள்ளிய வச்சுங்க. அந்த புள்ளிய நீங்க பாக்குறீங்களா? நம்மளுக்கு தெரியுது, அவ்வளவு பெரிய இதுல ஒரு புள்ளி இருந்தா தெரியுது. இப்ப இந்த தேனி என்ன செய்யுதுன்னா, பல பூக்கள் இருக்கு. அது கண்ணுக்கு ஒவ்வொரு பூவும் பார்க்கறதுக்கு ஒரு டாட்ஸ் டாட்ஸா தெரியும். ஆனா அதனுடைய எண்ணத்துல என்ன இருக்கு? தேன் இருக்குதா இல்லையா? அதுதான் அதனுடைய வேலை. அது எடுக்கிற முயற்சிகள் போகுது போகுது போகுது, தேன் இல்ல தேன் இல்ல தேன் இல்ல தேன் இல்ல. ஆனா போய் லாஸ்ட்ல என்ன செய்து ஒரு இடத்துல உட்கார்ந்து, அது எவ்வளவு கஷ்டப்பட்டதோ, இப்போ ஒரு இடத்துல போய் உட்கார போது அதனுடைய மைண்ட்ல இந்த இடத்துல தான் தேன் இருக்குது என்பதை அறிந்து உட்காராங்க. இப்போ அது சம்பந்தப்பட்ட என்னென்ன பூச்செடிகள் அங்க இருக்கோ அது எல்லாத்தையும் எவ்வளவு உறிஞ்சு கொண்டு போய் தன்னுடைய கூட்டுல வைக்க முடியுமோ, அடுத்தது அலைஞ்சு தெரியுமா, மறுபடியும் ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிடுது. இப்போ மனிதனுடைய வாழ்வு, கிரைஸ்ட் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்? டோட்டலா பாக்குறாரு. அத்தனை விதமான பாவங்களை பார்த்து பார்த்து இவங்கையில அவங்கையில இவங்கையில அவங்கையில ஏத்திருந்தவன், முந்தா நாள் இருந்தவன், பிறக்க போறவன், இத்தனையும் பார்த்து இப்ப தன்னை சிலுவையை ஒப்பு கொடுக்கிற ஒரு பாதைக்கு அவர் வந்துட்டார். இப்ப ஒப்பு கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ டோட்டல் எப்படி ஒரு தேனி அவசியமானதை எடுத்துக்கொண்டு போய் முடிச்சிருச்சோ, அதனுடைய ஒர்க் கம்ப்ளீட்டட். இப்ப ஜீசஸும் இங்க வந்த தன்னுடைய பணியை கம்ப்ளீட் பண்ணாரு. இப்ப எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு? தேவனுடைய வலது. அருமையான தேவச்சனமே, நீ தேவனால் பிறக்கப்பட்டவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிறக்கப்பட்ட நீ இப்ப நீ அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீயும் வலது பாரிசத்துல போய் உட்காரப்பட வேண்டியவன். ஏற்றுக்கொள்கிறியா? இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறியா? தேவச்சனமே, இனி உனக்கு முன்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு தேனை கண்டுபிடித்து அந்த தேன் கூட்டை நிரப்புவது உண்மையானால், ஆறறிவு படைத்து ஞானமும் படைத்து தெய்வீக ஞானமும் படைத்து ரட்சிப்பை பெற்றிருக்கிறிய நீ சாதாரண ஆளா இருப்பியா? நீங்க சாதாரண ஆளா இருக்க முடியுமா? இல்ல. உங்களை ஆராய உங்களுக்கு முன்பாக இருக்கிற ப்ராப்ளத்தை ப்ராப்ளமாகவே பார்க்காதீங்க. ஒரு தேனி ப்ராப்ளம் என்று பார்த்திருந்தா சோர்ந்து எந்த தேனியுமே பிடிச்சிருக்காது. அது போய் வீட்டுல போய் தூங்கிருக்கும்.
ஒரு தேனி கூட வெறுமனை திரும்பினது கிடையாது. இந்த பிளாவை பார்த்து, பிளாவ் புள்ளி போல இருக்குது, அது பூவா இல்ல பெயிண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு புள்ளியா? பெயிண்டிங்ல இருக்கிற ஒரு பூ போட்டு இருக்கிற அந்த புள்ளியில உள்ள தேன் இருக்குமா? பெயிண்ட்ல இருக்கிற புள்ளியில தேன் இருக்கும், பூ வரைஞ்சிருக்கிறான். அது கண்ணுக்கு அதுவும் பாக்குது, நேச்சுரல்ல பாக்குது, நேச்சுரல்ல இல்லைங்கிறது பாக்குது. ஆனா இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சு. உன் உடம்ப, உன் வெயிட்ட தேனிக்கு வெயிட் போட்டா, ஒரு 5 லட்சம் தேனியை போட்டாதான் உன் உடம்பும் அத்தனை தேனியும் தராசில் வைக்கும். ஒரு தேனிக்கு அவ்வளவு பவர்ஃபுல் ஐடியா இருக்குமானால் தேவன் உனக்கு வைத்திருப்பாரா மாட்டாரா என்ற கேள்வியை கேள்வி. உனக்கு முன்பாக எத்தனை பிளாப்ஸ், எத்தனை அந்நிய புள்ளிகள் உன் வாழ்க்கையில வந்தாலும் தேனி கண்டுபிடிப்பது போல நீயும் வலது வாரிசத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை கண்டுபிடித்து நீயும் ஒரு ஆளாக மாறுவாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.